Assalamualaikum. Hello everyone. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சன்னா மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த சன்னா மசாலா பாத்தீங்கன்னா பூரி சப்பாத்தி கூட ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனுங்க. இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாயில நான் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே நான் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நான் இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 4 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கிறேங்க. இடையில கீரி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு விழுது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுதோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோலே மசாலா சேர்த்துக்கிறாங்க. கரம் மசாலோட ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் செஞ்சுருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லா மசாலாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ அதையுமே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம மசாலா சேர்க்கும் போது சேர்க்கலாம், மறந்துட்டுக்காக இப்போ நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலா வாட போகிற வரைக்கும் நான் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிட்டேங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்ததாக 2 கப் அளவுக்கு கொண்டக்கடலை நான் ஓவர் நைட் ஊற வச்சு 4 விசில் வச்சு வேக வச்சுருக்கேங்க. இப்போ அதுவுமே நான் சேர்த்துக்கிறேன். வேக வச்சு கொண்டக்கடலை ஒரு 1/2 கப் அளவுக்கு கொண்டக்கடலை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போவே இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் திருப்பி நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியாக சன்னா மசாலா நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு.
கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியாக சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த சன்னா மசாலா இங்கே பூரி சப்பாத்தி நான் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னமும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். தேங்க்யூ.